என்னை டெர்மினே பண்ணிட்டாங்க வந்து புவர் பெர்ஃபார்மன்ஸ்னால. ஸோ என் மைண்டில் வந்துட்டு இனிமேல் நம்மளை யாருமே ஃபயர் பண்ணக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மனசாட்சி சொல்லுது. அப்போ நீ தான் சொந்த கம்பெனி ஆரம்பிச்சு ஓனராக இருக்கும். நம்பர் 1 லீடிங் யூபிஐ ப்ரொவைடராக இருக்கும். வி ஹவ் அரௌண்ட் 5 lakh merchants in last 2 years. ஸோ என் லைஃப்பில் எப்பவுமே there is no plan B. இப்போதைக்கு முன்னாடி 7 ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணேன், 7மே ஃபெயில் ஆயிடுச்சு. இது திஸ் இஸ் மை ஸ்டார்ட் அப் அப்படின்னா பார்த்துங்க. ஓகே, welcome everyone to the another series of interview with entrepreneur. Here we have Mr. Mohan, CEO and co-founder of IppoPay. Welcome sir. வெல்கம் சார். சார் IppoPayயோட ஓவியூ பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஓகே, ஸோ IppoPay இஸ் அ யூபிஐ பேமெண்ட்ஸ் ஆப். எங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, குறிப்பாக Tier 2 Tier 3 இருக்கிற ஸ்மால் ரீட்டைல் பிஸ்னஸஸ் வந்துட்டு யூபிஐ பேமெண்ட் அக்செப்ட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு வி ஆர் ஆஃபரிங் கியூஆர் கோட் வேர் எனி யூபிஐ கஸ்டமர் ஸ்கேன் அண்ட் மேக் த பேமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு வி ஆர் கோயிங் டு ஆஃபர் அ கரண்ட் அக்கௌண்ட் நியோ பேங்கிங் சொல்யூஷன் ஃபார் ரீட்டைல் பிஸ்னஸஸ். ஸோ அல்டிமேட்லி வி ஆர் சப்போர்ட்டிங் ஸ்மால் பிஸ்னஸஸ் விச் இஸ் ஸ்மால் SMEs to accept digital payments. Sir, what makes you to push to entrepreneurs? Okay, so 2006 passed out நான் ஆக்சுவலாக ஓகே 2006 passed out. சொந்த ஊர் வந்து ராமேஸ்வரத்து பக்கத்தில் உள்ள தாமரைக்குளம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். 2006லேருந்து 2008 வரைக்கும் ஒரு சின்ன ஒரு வெப் டெவலப்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அங்கேருந்து 2008 வந்துட்டு ஃபார் கரியர் க்ரோத் அதை விட கொஞ்சம் பெட்டர் கம்பெனி ஜாயின் பண்ணோம். பட் அங்கே ஐ காட் ஃபயர்டு. என்னை டெர்மினே பண்ணிட்டாங்க வந்து புவர் பெர்ஃபார்மன்ஸ்னால. ஸோ அன்னைக்கு வந்துட்டு எனக்கு அந்த ஃபெயிலியர் வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அன்னைக்கு இருந்த பக்குவத்துக்கு. ஸோ என் மைண்டில் வந்துட்டு இனிமேல் நம்மளை யாருமே ஃபயர் பண்ணக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மனசாட்சி சொல்லுது. அப்போ நீ தான் சொந்த கம்பெனி ஆரம்பிச்சு ஓனராக இருக்குன்னு சொல்லிட்டு தட்ஸ் வை வி ஸ்டார்டட் ஆக்சுவலாக. பட் இதுதான் ரியல் ஸ்டோரி. இன்னைக்கு எனக்கு பார்க்கும்போது ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்போது அந்த டைமில் ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பித்து நம்ம சர்வே பண்ணியிருக்கோம் அப்படின்னா இயல்பாகவே அந்த ஒரு இது இருக்குது, அந்த குணம் இருக்குது டு ரன் அ ஸ்மால் ஆர்கனைசேஷன். 2008லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக தான் இருக்கேன். எனக்கு வந்து ஒரு பெரிய கனவு இருந்தது, பெரிய ட்ரீம். எனக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. கிராமத்துலேருந்து வந்து சென்னையில் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து ஒரு நிறையா என்ன மாதிரி இருந்து வர்றவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் டு பிகம் அ ஆண்டர்ப்ரனர். என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் வந்து ஆண்டர்ப்ரனரோட நம்ம ஜாபுக்கே இன்னும் ட்ரை பண்ணி போயிருக்கலாம் நீங்கள் நினச்சிருக்கீங்களா சார்? நான் அப்படி நினைக்கல. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். உங்களுக்கு தெரியுங்களா, ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ எனக்கு அந்த ஃபீல் வந்ததே கிடையாது ஆக்சுவலி. சார் இவ்வளோ எங்கே ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க நீங்கள்? எங்க எனக்கு வேலை கொடுத்துருக்கேன் இப்போ சார் நீங்கள் எப்படி சார் நீங்கள் வந்து உங்கள் ஹர்டில்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணுறீங்க? ஓகே, ஆக்சுவலாக நான் ரொம்ப யங்லாம் கிடையாது. I turned 40 last week. Okay. But luckily I am very active into fitness. Morning 1 hour ஸ்பெண்ட் பண்ணுவேன், ஈவினிங் 1 hour ஸ்பெண்ட் பண்ணுவேன். மேபி அது வந்து எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ whenever we have a struggle, issues, problems, ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஹெல்ப் மீ டு கெட் அவுட் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் டே டு டே ஹர்டில்ஸ். ஸோ ஃபிட்னஸ் இஸ் த மெயின் ரீசன். அப்படி எடுத்துக்கங்க. சார் உங்கள் அட்வைஸராக நீங்கள் யார் சார் இருக்கீங்க, பர்சனல் அட்வைஸராக? எனக்கு வந்து மானசீக குருவாக நிறைய பேர் இருக்காங்க. அதாவது அவங்க கூட நான் டைரெக்டாக இன்டராக்ட் பண்ணாட்டாலும் அவங்களுடைய ஸ்பீச்சஸ், அவங்களுடைய ஆர்டிகல்ஸ் ஆர் அவங்களுடைய யூடியூப் வீடியோஸ் வந்து நான் நிறைய பார்த்து ஃபாலோ பண்ணி கற்றுருந்துருக்கேன். அந்த மாதிரி சொல்லும்போது என்னுடைய அட்வைசர்ஸ் குரு அப்படின்னா டெஃபினட்டாக மிஸ்டர் கிரீஷ் மாத்ருபதம், ஃபவுண்டர் ஆஃப் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ், மிஸ்டர் ஸ்ரீதவி எம்பு, ஃபவுண்டர் ஆஃப் ஜோகோ. ஸோ அவங்க தான் என்னுடைய அட்வைசர்ஸ், குருஸ். ஓகே சார். சார் நீங்கள் வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜ் டைம்ஸ்லாம் வந்து ஒரு டாப்பரா இல்லை எப்படி சார்? ஓகே, நான் வந்து ஒரு பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். பேக் பெஞ்சர். ஓகே, பேக் பெஞ்சர். எப்படி சொல்கிறது, ஒரு டீச்சருக்கு பிடிக்காத பயங்கரமாக சேட்டை பண்ணுற ஒரு பையன். ஓகே சார். Here next come Monish,
So hi sir, Hello. myself Monish. Hi Manish. So I'm gonna continue the middle part. Sure. ஸோ இப்போப்பேயோட க்ரோத் இருக்கும்ல சார், லைக் இப்போ 2022க்கு அப்புறம் பேண்டமிக் டைம்ஸ்லாம் நீங்கள் எப்படி அதை நல்லா இன்னும் சஸ்டைனபிளாக யூஸ் பண்ணீங்க சார்? லைக் எப்படி க்ரோத்தாக கொண்டு போனீங்க? ஓகே, எங்களுடைய உங்களுக்கு தெரியும் இப்போ பேயோட காம்படிட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பே, கூகுள் பே, பாரத் பே, பெரிய பெரிய லெஜண்ட் தான். ஓகே, அவங்க கூட காம்பீட் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து அவங்க ஒரு காம்படிட்டராகவே கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஓகே, ஐ கன்சிடர் தம் அஸ் அ பார்ட்னர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கடையில் வந்து ஒரே ஒரு கியூஆர் கோடு பார்த்துருக்க முடியாது. மினிமம் 2-3 பார்ப்பீங்க. அப்படின்னா வி ஆர் ஆல் சர்விங் இன்டு த சேம் இண்டஸ்ட்ரி. ஓகே, இவங்க கூட நம்ம வந்து சர்வே பண்ணோம் அப்படின்னா ஸோ வி ஹவ் டு ஹாவ் அ பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஐ பிலீவ் இன் எக்ஸிக்யூஷன். ஸோ ஆப்வியஸ்லி வி ஷுட் ஹாவ் அ ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஒரு ஐடியா, ஒரு பிளான் தான். ஓகேங்களா? ஆனால் வந்து அதில் 10% ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா 90% வந்துட்டு எக்ஸிக்யூஷன் தான். அதில் we came up with a lot of small strategy. We executed well in the market. அதனால தான் நாங்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த நாட் நம்பர் ஒன் ஆஃப் த லீடிங் யூபிஐ ப்ரொவைடராக இருக்கோம். We have around 5 lakh merchants in last 2 years. 72% of the merchants from tier 2, tier 3. 50% of the merchants are the first time QR code, which means we introduce a QR code to them. And the strategy with the proper execution is the main reason that we scaled up into the very competitive market. ஸோ இப்போது லைட்டாக கொஞ்சம் பர்சனலாக போகலாம் சார். உங்களோட சில டைமில் இந்த ஹேர்டல்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ ஹவு யூ மேனேஜ் வித் சம் பர்சன் ஆர் சம் ஸ்பெஷல் பர்சன் உங்களுக்கு இருப்பாங்க. இப்போது எக்ஸாம்பிள் உங்களுக்கு மேலே இருந்தால் ஒய்ஃப் இருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு நம்ம க்ளோஸ் கொலீகோ இல்லை ஒரு ஃப்ரெண்டோ, அவங்ககிட்ட நீங்கள் எப்போயா டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆண்டர்ப்ரனர் லைஃபே வந்து ஒரு ஃபெட்டப்பாக போகுதுரா, வேற ஏதாவது நம்ம பார்த்துருக்கலாமா அப்படின்ற மாதிரி எனக்காச்சும் ஃபீல் பண்ணிக்கலாம் ட்ராபேக்கா? ஸோ என் லைஃப்ல எப்பயுமே தெர் இஸ் நோ பிளான் பி. ஓகே, என்னோட வியூ, இஃப் யூ ஹேவ் அ பிளான் பி, நமக்கு வந்து ஒரு எஸ்கேப் ஆகுறதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு, ஒரு பாத் இருக்குன்னு நம்ம மைண்ட்ல எப்பவுமே தோணும். எனக்கு சக்சஸ் இஸ் த ஒன்லி ரிசல்ட். அதனால நான் என்னைக்குமே வந்துட்டு நம்ம ஏன் ஆண்டர்ப்ரனர் ஆகிட்டோம், இதை விட்டு போயிடலாம் அப்படின்னு நான் திரும்பி போனதே கிடையாது. இப்போ போய்க்கு முன்னாடி 7 ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணேன், 7மே ஃபெயில் ஆயிடுச்சு. திஸ் இஸ் மை 8th ஸ்டார்ட் அப் அப்படின்னா பார்த்துங்க. ஓகே, அந்த மாதிரி யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணதே கிடையாது. நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய ஃபேமிலிஸு, ஆர் என்னுடைய ஒய்ஃபு, இப்போ என்னுடைய டாட்டர், இவங்ககிட்ட எல்லாம் வந்துட்டு என்ன நான் ஷேர் பண்ணுவேன், நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், வெளியில் மேபி நான் அதாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ஒரு டவுட் மாதிரி கேட்பேன், இது எப்படி பண்ணலாம், அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா ரொம்ப ஏர்லியாக நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால அந்த மாதிரி பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்ட்டு இருந்து ஏதாவது லேர்ன் பண்ணிக்கலாம், அவங்ககிட்ட மாதிரி ஏதாவது ஐடியாஸும் கேட்பேன். தெர் இஸ் நோ செகண்ட் தாட்ஸ் அட் ஆல் இன் மை மைண்ட். ஓகே சார், சூப்பர். ஸோ இப்போ எப்படி சார் என்ஷூர் பண்ணீங்க? லைக் ஃபாஸ்ட் காம்படிட்டிவ் இவ்வளோ பேர் இருக்காங்க, நீங்கள் சொன்னீங்க இப்போ ஃபோன்பே இது மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ ஹவு குட் யூ என்ஷூர் இட் கம்பெனி லைக் இது சஸ்டெயின் ஆகும் அப்படின்ற ஒரு வில் பவர் இருக்கும்ல? இல்லை, நம்ம அதுக்கு வந்து ஒரு மெயின் ரீசன் வந்துட்டு நான் வந்து ரொம்ப படிக்கலை. ஓகே, நம்ம ரொம்ப படித்தோன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான் வச்சுங்களேன், நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் யோசிப்போம், நிறைய எக்கனாமிக்ஸ்லாம் போட்டு பார்ப்போம். ஓகே, நான் படிக்காதனால எனக்கு அதெல்லாம் தெரியாது, இறங்கி வேலை பண்ண மட்டும் தானே தெரியும். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணு தான் நம்ம வந்து இப்போ. ஓகே, ஸோ அதில் வந்து இந்த கேப், ஐ மீன் இந்த மார்க்கெட்டில் வந்துட்டு நிறையா பெனட்ரேட் பண்ணாத ஏரியா இருக்குன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். ஏன்னா நீங்கள் ஒரு டியர் 4, 5 ரூரல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கியூஆர் கோட் இருக்க முடியாது. என்னுடைய மற்ற ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே வந்து மெயின் சிட்டி ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் tier 2. ஸோ அதுதான் திஸ் அ மெயின் ரீசன் டு எக்ஸிக்யூட்டட் வெல். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் லைக் இப்போ உங்களை ஹேர்டல்ஸ்லேருந்து நீங்கள் இது மாதிரி சொன்னீங்க சார், லைக் இப்போ 7 கம்பெனி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நான் ஒர்க் லைக் புதுசாக ஆண்டர்ப்ரனர் பண்ணேன். ஸோ இது மாதிரி ஃபெயிலியர்ஸ் வந்தது. ஸோ ஹவு டிட் யூ மேனேஜ் சார் அந்த ஹேர்டல்ஸ்லேருந்து? நீங்கள் ஒரு இன்னொரு கம்பெனி நம்ம போகலாம், ஓப்பன் பண்ணலாம், லைக் இது மாதிரி இப்போ போய் ஒரு எம்பையர் நம்ம பில்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தாட் எப்படி சார் உங்களுக்கு பில்ட் பண்ணுறோம்? ஓகே, ஒரு ஸ்டார்ட் அப் ஃபெயில் ஆகும்போது அன்னைக்கு நைட் வந்து ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் அழுதுருக்கேன் ஆக்சுவலாக, ஐயோ இவ்வளோ ட்ரை பண்ணி தோற்று போயிட்டோமேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அந்த ஒரு நைட் மட்டும் தான். ஸோ வெரி நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து திருப்பி பழைய எனர்ஜிட்டு கூட திருப்பி ஆரம்பிச்சிடும், வேறு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரீசன் வந்து நம்ம சக்ஸஸே ஆகணும், நம்ம சக்ஸஸ் ஆகவே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் வெறியும் மைண்டில் இருந்தனால நம்ம அடுத்தடுத்து நம்மளால் தாண்டி போக முடிஞ்சது. ஸோ இப்போ உங்களோட மிஷன் இதெல்லாம் இருக்கும், இப்போ நம்ம கம்பெனிஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி உங்களுக்கான விஷன்? என்னுடைய விஷன் வந்துட்டு இப்போ ஏர்லி ஸ்டேஜ், ஆப்வியஸ்லி ஸ்டில் ஒரு தமிழ்நாட்டில் வி ஹேவ் டு பிகம் அ மார்க்கெட் லீடர். தட்ஸ் மை விஷன், ஷார்ட் விஷன்.
அட்லீஸ்ட் நம்ம ஊர்லேயே நம்ம நம்பர் ஒன்னாக இருக்கணும். தென் வி ஹாவ் டு ஃபோக்கஸ் சவுத் இந்தியா மார்க்கெட், தென் த பேன் இந்தியா மார்க்கெட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 4 இயர்ஸில் ஒரு தேர்ட் ஃபிளேயர் இந்த மார்க்கெட். ஏன்னா இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் வந்துட்டு இப்போ நான் வந்து ஃபோன்பே பீட் பண்ணி நம்பர் 1 ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னால் லாஜிக்கே இல்லை ஆக்சுவலாக, ஆப்வியஸ்லி. ஓகே, அந்த மாதிரிலாம் எனக்கு பேசவே தெரியாது. ஸோ ஒரு தேர்ட் பிளேயராக வரணும் அப்படிங்கிறது என்னுடைய டார்கெட் நெக்ஸ்ட் 4 இயர்ஸில். ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு காம்படிட்டண்ட்டாக இல்லாத மாதிரி நீங்கள் ஃபீல் உங்களுக்கே ஒரு தாட் இல்லை, யாராக இருந்தாலும் எல்லாரும் ரேஸ் தான். ஆமாம். ஸோ தே ஹேவ் தேர் ஓன் ஃபண்டிங், ஓன் எக்ஸிகியூஷன்ஸ், ஓன் ஸ்டைல். அப்போ அவங்களுக்கு குரோ ஆகிட்டு தானே இருப்பாங்க. ஆமாம் சார். ஓகேங்களா? ஸோ அதனால அவங்களோட எக்ஸிகியூஷனுக்கு ஏற்ற மாதிரி குரோ ஆவாங்க. தே வில் கெட் தேர் ஓன் மார்க்கெட் ஷேர், ஐ வில் கெட் மை ஓன் மார்க்கெட் ஷேர். ஸோ உங்களோட பிக்கஸ்ட் லெசனாக நீங்கள் என்ன சார் லேர்ன் பண்ணீங்க ஒரு ஆண்டர்பிரனர் ஆகி இப்படி ஒரு இப்போ போய் ஒரு கோஃபவுண்டர் அண்ட் சிஇஓ? எல்லாரும் சொல்றதா நெவர் கிவ் அப், தட்ஸ் த பிக்கஸ்ட் லெசன். ஓகே, நம்ம என்ன வந்தாலும் இதை போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மனநிலை, இதுதான் என்னுடைய பிக்கஸ்ட் லெசன். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. I'll just continue the session with Sarah. So myself, Sarah, with the final questions with Mr. Mohan, sir. Hi, sir. So, நீங்கள் வந்து லைக் Tier 3 and 2, 2 and 3 தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன்னு சொன்னீங்க. Why did you choose that place? ஓகே, ஸோ மெயினாக ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து டைம் ஃப்ரம் வில்லேஜ். ஐ நோ வாட் எக்ஸாக்ட்லி தேர் நீட். தட்ஸ் நம்பர் 1. ஓகே, நமக்கு எங்கே நாலேஜ் இருக்கோ, எங்கே அறிவு இருக்கோ, அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். நம்பர் 2 வந்துட்டு அது வந்து அந்த டைமில் வந்து பயங்கர ஒரு அன்பெனட்ரேட் மார்க்கெட்டாக இருந்தது. ஓகே, ஸோ ஆல் த பீப்புள் ஆர் ஃபோக்கஸிங் சென்னை சிட்டி. ஓகேங்களா? சென்னை தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டிங்கன்னா யூ கான்ட் ஃபைண்ட் அ QR code that time when I started, right? So that is the main reason. So how did you convince people to use your service, sir? See, honestly speaking, Tamil Nadu is not much difficult since we have a local company, local play, local name. Maybe the challenge will started once I reach the other state. Okay, so inge vandute like it said, the previous question la we implement lot of strategy na adula one வந்து தமிழ் கால் சென்டர். ஓகே, இப்போ நீங்கள் ஃபோன்பே கூகுள் பேல வந்து ஒரு இஷ்யூ வந்ததுன்னா நீங்கள் கால் பண்ணால் கால் போகாது, இருந்தாலும் ஹிந்தி இங்கிலீஷில் பேசுவாங்க. ஸோ வி ஆர் சர்விங் தட் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அன்எஜுகேட்டட் இண்டஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள், எங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் அவர் மெர்ச்சன்ட் இஸ் 40. ஓகேங்களா? இப்போ அவங்க வந்து எப்படி இங்கிலீஷில் பேசுவாங்க, எப்படி ஹிந்தியில் பேசுவாங்க? இட்ஸ் நாட் பாசிபிள், ரைட்? ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன் வி இம்ப்ளிமெண்டட் தமிழ் கால் சென்டர். இப்போ நீங்கள் இப்போ போய் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி உதவலாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. ஸோ தேட் கைண்ட் ஆஃப் ஸ்மால் ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டிங், எங்களுடைய டீமு, அவங்களுடைய எஃபர்ட்டு, குறிப்பாக எங்களுடைய எஃப்எஸ்சி ஃபீல்ட் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவோடைய ஹார்ட் ஒர்க் இஸ் த மெயின் ரீசன் தட் வி ஈஸிலி கன்வின்ஸ்ட் அண்ட் ஸ்கேல்ட் அப் டு 5 lakh merchants. ஓகே சார், நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி 7 ஸ்டார்ட்அப்ஸ் யூ ஸ்டார்டட் விச் இஸ் ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லியிருந்தீங்க. தென் ஹவு டிட் யூ ட்ரஸ்டட் யோர் செல்ஃப் டு ஸ்டார்ட் இப்போபே அண்ட் ஹவு டிட் யூ கன்வின்ஸ் லைக் இன்வெஸ்டர்ஸ் டு இன்வெஸ்ட்? ஓகே, எனக்கு ஒரு தன்னம்பிக்கை இருந்ததுங்க. ஓகே, ஐ ஹாவ் அ பிக் செல்ஃப் கான்ஃபிடென்ட் தட் ஐ கேன் டெஃபினெட்லி புல் இட் ஆஃப். நம்பர் 1. நம்பர் 2, இன்வெஸ்டரை கன்வின்ஸ் பண்ணுறது வந்து சீலிசன். இவங்ககிட்ட வந்து ப்ராப்பர் ட்ராக்ஷன் அண்ட் மார்க்கெட் ஃபிட் இல்லைன்னா யூ ஹாவ் டு கன்வின்ஸ், ஓகே, டு இன்வெஸ்டர்ஸ். கரெக்டுங்களா? பட் இஃப் யூ ஹாவ் அ டீம், ப்ராடக்ட் அண்ட் ஸ்மால் traction, you can easily, you don't need to convince the investor. They will reach out to you. They will tell you like, I want to invest in your company. Okay, இந்த நிறைய ஸ்மால் இப்போலாம் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணுற பெரிய மிஸ்டேக் வந்து they were trying to reach out the investors. ஸோ அவங்க ஐடியா இருக்கும்போதே அவங்க இன்வெஸ்டர் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. You have to put your time and energy to build a product, create a traction, then go to the investor, they will like you. சேம் திங். நான் வந்து இப்போ போய் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நல்ல ட்ராக்ஷன் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் என்னால் ஃபண்ட் ரைஸ் பண்ண முடிஞ்சுது. அதுக்கு முன்னாடி பயங்கரமாக ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக ஐ ஃபெயில்டு. Sir, how did you actually manage criticism? Because number 7 இது manage criticism, sir. Criticism, okay. Yes. How did you manage that, sir? Okay, so the biggest criticism which I faced when I started Ipope, that very competitive market.
ஃபின்டெக் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, நீ எப்படி வந்துட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுவ, எப்படி நீ ஸ்கேல் பண்ணுவ, அப்படி தான் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க ஆப்வியஸ்லி. ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு இது அஃப்கோர்ஸ் கேட்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும், ஒன்று ஃபீல் பண்ணுவோம், இல்லை கோவம் வரும். அதை கடந்து போயிட்டோன்னா நம்ம அவர் சக்ஸஸ் வில் ஷோ தம் வாட் வி ஆர். ஓகே, அதை நான் ஈஸியாக தாண்டி வந்துட்டேன், ஏன்னா இதை நிறைய பார்த்துட்டோம் லைஃப்பில். அதனால் அது ஒரு பெரிய சேலஞ்செலாம் இல்லை ஆக்சுவலாக. சார் லைக் சக்ஸஸ், உங்களுக்கு சக்ஸஸ்னா ஹவு டு யூ டிஃபைன் சார்? ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சக்ஸஸ் அப்படிங்கிறது த வெல்த் விச் மை டீம் இஸ் கோயிங் டு கிரியேட். இட் டசன்ட் மேட்டர் தட் வாட் கார் ஐ வாண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கார் வச்சுருக்கேன், நான் எவ்வளோ காசு வச்சுருக்கேங்கிறது மேட்டரே கிடையாது. ஓகேங்களா, தட் இஸ் நாட் மை சக்ஸஸ் அட் ஆல். ஓகே, என் டீம் மெம்பர் கிரியேட் பண்ணுற வெல்த் இஸ் மை சக்ஸஸ். awesome sir. And இப்போ இருக்க யங் ஜெனரேஷனுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ணனும்னா what will be your advice to them sir? First of all, there is no advice. I'm not here to advise to anyone. Okay, I'm here to request. எனக்கு வந்து நம்ம ஊரில் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வரணும், நிறைய பேர் ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணணும், சக்ஸஸ் ஆகணுங்கிறது பயங்கர ஒரு வாஞ்சை மீன்ஸ் பயங்கர ஆசை. அவங்களுக்கு நான் வைக்கிற ரெக்வஸ்ட் வந்துட்டு ஃபோக்கஸ், கோ ஸ்லோ, பில்ட் அ ப்ராப்பர் டீம், ஃபைண்ட் அ குட் co-founder, build a product, create a traction, okay, then go for a funding. so with this I'll conclude this interview. Thank you sir. Thank you. Thank you so much.